ஏப்ரல் 1, 2026 ஈவினிங் 6:35 மணி. கேப் கேனவரல் ஃப்ளோரிடா கெனடி ஸ்பேஸ் சென்டர் லான்ச் காம்ப்ளெக்ஸில் 50 வருஷம் கேப்புக்கு அப்புறம் மனுஷங்க திரும்பவும் நிலாவை நோக்கி ஒரு பயணம். நாசாவோட ஆர்டிமிஸ் 2 மிஷன் 4 ஆஸ்ட்ரோனாட்ஸை எர்த் ஆர்பிட்டை தாண்டி இது வரைக்கும் மனுஷங்க போகாத தூரத்தில் டீப் ஸ்பேஸுக்கு ஒரு ஜேர்னி. நிலாவோட மறுபக்கம் போகும்போது 40 நிமிஷம் கம்ப்ளீட் சிக்னல் கட். சிக்னல் கட்டாருக்கு முன்னாடி பைலட் விக்டர் சொன்ன வார்த்தை, and to all of you down there on Earth and around Earth, we love you from the moon. இந்த மிஷன்ல இதுவரை மனுஷங்க போகாத தூரத்துக்கு போயிருக்காங்க அண்ட் இதுவரை மனுஷங்க பார்க்காத அதிசயத்தை பார்த்துருக்காங்க. அந்த ஹைட்ல இருந்து பார்த்தா கண்ட்ரிஸோட பார்டர்ஸ் தெரியல, ஃபிளாக்ஸ் தெரியல, எந்த பிரிவோ வேற்றுமையோ தெரியல. ஜஸ்ட் ஒரு பிளானட் தான். அதில் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம். தட்ஸ் இட். இது ஒரு சாதாரண லான்ச் இல்லை. 1972 அப்போலோ 17க்கு அப்புறம் மனுஷங்களை கூட்டிட்டு போன ஃபர்ஸ்ட் க்ரூட் ஃப்ளைட் இதுதான். ஆர்டிமஸ் 2 மூன் ஃப்ளைபை மிஷன். இதோட 10 நாள் டே பை டே கிரிப்பிங் ஸ்டோரி உங்களுக்காக. நடந்த அப்போலோ 17 மிஷனுக்கு அப்புறம் மனுஷங்க நிலாவுக்கு போகவே இல்லை. பட் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷங்க மறுபடியும் நிலாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நாசாவோட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். 1969 மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் மூனில் லேண்ட் ஆனான். அதுக்கப்புறம் ஏன் அந்த மிஷன் சடனாக நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த அப்போலோ ப்ரோக்ராம்ங்கிறது நாசாவோட மூன் மிஷன்ஸ். அந்த டைமில் யூஎஸ் அண்ட் சோவியத் யூனியன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் பயங்கரமான ஸ்பேஸ் ரேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. யார் ஃபஸ்ட்டு மூணில் கால் பதிக்கிறாங்க, யார் டெக்னாலஜிக்கல் சூப்பர் பவர்னு ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த போட்டியில் யூஎஸ் ஜெயிச்சதும் மெயின் கோல் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் குறையவும் ஆரம்பிச்சிச்சு. மக்கள் மைண்டில் நம்ம ஆல்ரெடி மூணுக்கு போயாச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அதே டைமில் வியட்நாம் வார், இது மாதிரி பல செலவுகள், எக்கனாமிக் ப்ரெஷர் எல்லாமே யூஎஸ் கவர்மெண்ட் மேலே பல பேர்டனை கொண்டு வந்துச்சு. அப்போலோ மிஷன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஒவ்வொரு லான்ச்சுக்கும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவும் ஆச்சு. ஸோ 1972க்கு அப்புறம் அப்போலோ ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சுச்சுவேஷனில் ஒரு யூடர்ன். ஃபர்ஸ்ட் ரீசன் சைனா. இப்போ ஸ்பேஸ் ரேஸ் மறுபடியும் ஆரம்பமாயிருக்கு. பட் இந்த தடவை ரஷ்யாவுக்கு பதிலாக சைனா உள்ளே வந்திருக்கு. சைனா ஏற்கனவே சந்திரயான் மாதிரி மிஷன்ஸ் லான்ச் பண்ணி மூன் சர்ஃபேஸில் லேண்ட் பண்ணி லாங் டேர்ம் லூனார் பேஸ்க்கு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே தான் யூஎஸ் திரும்பியும் இன்னொரு ரேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. ரெண்டாவது மார்ஸ் ட்ரீம்ஸ். நாசாவோட அல்டிமேட் கோல் என்னன்னா மனுஷங்களை மார்ஸுக்கு அனுப்புறது தான். ஆனால் டைரெக்டாக மார்ஸுக்கு போகிறது பெரிய ரிஸ்க்கு. அதனால தான் மூனை டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மூனில் ஃபஸ்ட்டு மிஷன்ஸை கண்டக்ட் பண்ணி டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோல் மார்ஸ் தான். மூணாவது லூனார் ரிசோர்ஸஸ். மூன் ஒரு எம்டி ராக் கிடையாது. அங்கே வாட்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது, ரேர் மினரல்ஸ் இருக்கலாம். ஃப்யூச்சரில் இது ஃபியூவல் ப்ரொடக்ஷன், எனர்ஜி, ஸ்பேஸ் எக்கானமி இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது. யார் மூனை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃப்யூச்சர் அட்வான்டேஜ். 2019 இந்த ப்ரோக்ராமுக்கு தான் ஆர்டிமிஸ் அப்படின்னு அழகாக பேர் வச்சாங்க. க்ரீக் மைத்தாலஜியில் ஆர்டிமிஸ் அப்படிங்கிறது மூன் காடஸோட பேர் அண்ட் இது அப்போலோவோட ட்வின் சிஸ்டர். அப்போலோ மிஷன்ஸ் மூனோட ஈக்குவேட்டரில் லேண்ட் ஆச்சு. ஆனால் ஆர்டிமிஸ் மிஷன்ஸ் மூனோட சவுத் போல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே உள்ள கிரேட்டர்ஸில் வாட்டர் ஐஸ் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது வேறு யாரும் கிடையாது, நம்ம இந்தியா தான். ஆர்டிமிஸ் 1 2022 ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆள் இல்லாத டெஸ்ட் ஃப்ளைட்டாக லான்ச் பண்ணாங்க. எஸ்எல்எஸ் ராக்கெட்டை யூஸ் பண்ணி ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்டை 25 டேஸ் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண வச்சு 2.3 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஏர்த்துக்கு சேஃபாக கொண்டு வந்தாங்க. அடுத்து இப்போ ஆர்டிமிஸ் 2ல் 4 மெம்பர் க்ரூவோட மூன் பக்கத்தில் போயிட்டு 10 டேஸ் ஃப்ளைபை மிஷனை முடிச்சுட்டு ஏர்த்தில் ஸ்பிளாஷ் லேண்டிங்கும் ஆயிருக்காங்க. ஃப்ளைபைனா ஜஸ்ட் அந்த ஆர்பிட் வர போயிட்டு வந்துடும், சுத்தாது. இந்த மாதிரி அப்போலோ மிஷனில் 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ் தான் ஒவ்வொரு மிஷன்லேயும் போனாங்க. ஆனால் இப்போ ஆர்டிமிஸ் 2ல் 4 ஆஸ்ட்ரோனாட் க்ரூ போனாங்க. நாசா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமனையும் ஒரு பர்சன் ஆஃப் கலரையும் மூனுக்கு அனுப்புனாங்க.
இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷனில் ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்கனும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. கமாண்டர் ரீட் வைஸ்மேன் இந்த மிஷனோட லீடரான இவர் ஒரு 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் நேவி ஆஃபீஸர். ஆல்ரெடி 165 டேஸ் ஸ்பேஸில் இருந்து 2 ஸ்பேஸ் வாக்ஸும் பண்ணியிருக்காரு. அடுத்தது பைலட் விக்டர் குளோவர். இவர் 3500 ஃப்ளைட் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பைலட்டை. இவர் தான் மூணுக்கு போகிற ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் கலர். அப்புறம் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் கிறிஸ்டினா கோச். இவங்க 328 டேஸ் ஸ்பேஸில் இருந்து ரெக்கார்ட் பண்ணவங்க. இவங்க தான் மூணை பார்க்குற முதல் பெண். அடுத்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஜெரிமி ஹான்சன். இவர் கனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்த ஃபைட்டர் பைலட், ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்கன் டு கோ டு த மூன். இந்த க்ரூ தான் இந்த ட்ரிப் மூலமாக ஹியூமனிட்டியோட ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் லான்ச்சுக்கு ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் SLS ராக்கெட்டும் ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் யூஸ் பண்ணாங்க. SLS அப்போலோவோட சாட்டன் 5 ராக்கெட்டை விட 15% மோர் பவர்ஃபுல். 100 மீட்டர் ஹைட்டான இது 39 மெகா நியூட்டன்ஸ் த்ரஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணும். த்ரஸ்ட்னா என்னென்னா கேஸஸை ஃபாஸ்ட்டாக வெளியே தள்ளும்போது உருவாகிற புஷிங் ஃபோர்ஸ். பவர் அதிகமாக இருந்தாலும் இப்போ இது சுமார் 27 டன்ஸ் பேலோட தான் கொண்டு போயிருக்கு. ஏன்னா சேஃப்டி அண்ட் க்ரூ ப்ரொடெக்ஷனுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட்டில் மொத்தம் 4 பார்ட்ஸு. ஃபர்ஸ்ட்டு சாலிட் பூஸ்டர்ஸ். இது இனிஷியல் த்ரஸ்ட் கொடுத்து கிராவிட்டியை கடக்க யூஸ் ஆகும். அடுத்தது இந்த RS-25 இன்ஜின்ஸ். இது பூஸ்டர்ஸ்க்கு அப்புறம் 8 நிமிஷம் ராக்கெட்டை தொடர்ந்து புஷ் பண்ணும். அடுத்தது இந்த கோர் ஸ்டேஜ். இதில் 7 லட்சம் கேலன்ஸ் கிரையோஜெனிக் ஃபியூவல் ஸ்டோர் பண்ணி சிஸ்டம்க்கு எனர்ஜி சப்ளை பண்ணும். அடுத்தது இந்த அப்பர் ஸ்டேஜ். இதில் இருக்கிற RL-10C இன்ஜின் மூலம் ஒரையனை கரெக்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனில் மூணை நோக்கி அனுப்பும். ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற இந்த க்ரூ மாடியூல் தான் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ட்ராவல் பண்ணுற மெயின் கேப்சூல் இருக்குது. இதில் 21 டேஸ் வரை சேஃபாக இதில் இருக்க முடியும். இது 9 கியூபிக் மீட்டர் ஸ்பேஸ் அண்ட் பேசிக் வசதிகளோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இதில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யூரோப்பியன் சர்வீஸ் மாடியூல். இது ஆக்சிஜன், வாட்டர், பவர், ப்ரொபல்ஷன் இது எல்லாத்தையும் இது மேனேஜ் பண்ணும். இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன த்ரஸ்டர்ஸ் இருக்கும். இது டைரக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். அடுத்தது லான்ச் அபார்ட் சிஸ்டம். இது எமர்ஜென்சியில் க்ரூவை சேஃபாக ராக்கெட்லேருந்து பிரித்து விடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ESMல இருக்கிற சோலார் பேனல்ஸ் மூலமாக தான் இங்கே பவரும் ஜென்ரேட் ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கோன் ஷேப் கவர் தான் ஏரோடைனமிக் ப்ரொடெக்ஷன். லான்ச் டைமில் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இதுதான். ஒன்ஸ் ஸ்பேஸ்க்கு ரீச் ஆனதும் இது ரிமூவ் ஆயிரும். ஒரையனில் ஒரு லேசர் பேஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமும் இருக்குது. இது நார்மல் ரேடியோ சிக்னல்ஸ் மாதிரி கிடையாது. இது லேசர் லைட் யூஸ் பண்ணி டேட்டாவும் அனுப்ப முடியும். இதனால் 4K லைவ் வீடியோ கூட ஏர்த்துக்கு அனுப்ப முடியும். ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்போலோவோட ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்தாலும் ஒரையனோட யூரோப்பியன் சர்வீஸ் மாடியூலில் இருந்த ப்ரொபல்ஷன் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. அதனால் அப்போலோ மாதிரி லோ லூனார் ஆர்பிட்டுக்கு போய் மூன் பக்கத்தில் இதால் சுற்ற முடியாது. இந்த ராக்கெட்டுக்கு ஹைட்ரஜன் லீக்கு, ஹீலியம் லீக்கு அப்படின்னு சில ட்ரபிள்டு பாஸ் கூட இருந்துச்சு. ஆனால் லான்ச் அன்னைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்னன்னா ஃப்ளைட் டெர்மினேஷன் சிஸ்டம் FTSல சென்சர் ப்ராப்ளம். The FTS issue was we were doing an end-to-end test. We typically have to confirm that we can get a signal from the range to the machine and then back. We weren't FTS தான் ராக்கெட் தப்பான டைரக்ஷனில் போனால் அதை அழிக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளோசிவ் சிஸ்டம், அதாவது செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசம். லான்ச் அபார்ட் சிஸ்டம் க்ரூவை ஃபஸ்ட்டு காப்பாற்றும், தென் FTS ராக்கெட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணும். இந்த 2 சிஸ்டமும் பியூட்டிஃபுல்லாக ஒன்றுக்கு ஒன்று வேலை செய்யும். இந்த சென்சர் தான் ஃபால்ட்டி ரீடிங் லான்ச் அன்னைக்கு கொடுக்குது. இதால் கொஞ்சம் நிமிஷம் டிலேவும் வருது. ஆனால் சென்சரில் மட்டும்தான் பிரச்சனை, ராக்கெட் நல்லா தான் இருக்குது அப்படின்னு டெக்னீஷியன் சொல்லி லான்ச்சுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லிஃப்ட் ஆஃப் ஆகுது. 1 மணி நேரத்தில் ஆர்டிமிஸ் 2ஓட அப்பர் ஸ்டேஜ் ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்டை சுமார் 43,500 முதல் 70,000 கிலோமீட்டர் உயரத்தில் ஹை எர்த் ஆர்பிட்டில் கொண்டு போய் விடுது. அங்கே அடுத்த 24 மணி நேரம் முழுக்க சிஸ்டம்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்தா அப்படின்னு டீட்டெயில் செக்ஸ் நடத்தப்படுது. இந்த குரூஷியல் ஃபேஸில் பைலட் விக்டர் குளோவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. இவர் ஒரையனை மேனுவல் மோடில் ஃப்ளை பண்ணி அப்பர் ஸ்டேஜுக்கு வெறும் 30 ஃபீட் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்மூத் ஃபுல் பேக் ஃப்ளிப் மேனுவரை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இது ஒரு ஹைலி கிரிட்டிக்கல் டாக்கிங் டெஸ்ட். ஃபியூச்சரில் மூன் மிஷன்ஸில் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்றுக்கு ஒன்று துல்லியமாக கனெக்ட் ஆகணும்னா இந்த மாதிரி மேனுவர்ஸை பர்ஃபெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அதுக்காக இவங்க பண்ண டெஸ்ட் தான் இது. இதில் க்ரூஸ்க்கு சில டிஃபிகல்ட்டிஸும் வருது. ஸ்பேஸ் டாய்லெட்டில் செக்ஷன் ஃபேன் வேலை செய்யாமல் போகுது. அதனால் க்ரூ கண்டிஞ்சன்சி யூரினல் ஸ்பெஷல் பேக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாகுது. You go to the bathroom, at the end of doing that, you flush the toilet. The toilet flushed just fine, but then when the liquid went out the bottom of the toilet, it got clogged up in our vent line. ஸ்லீப்பிங் சிச்சுவேஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். கிறிஸ்டினா கோக் தலைகீழாக வவால் மாதிரி இது மாதிரி தூங்கியிருக்காங்க. சரி, இப்போ லான்ச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதும் மிஷனில் நெக்ஸ்ட் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபேஸ்
ஏர்த்தில் இருந்து மூன் கிராவிட்டிக்குள்ளே போகிற ஜேர்னி. ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த் ஆர்பிட்டில் ஸ்டேபிளான பிறகு இன்ஜின் ஒரு சின்ன பட் ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புஷ் கொடுக்கும். இந்த புஷ் தான் ஒரையனை மூனை நோக்கி அனுப்பும். இதுதான் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி எர்த் ஆர்பிட்டில் ஸ்டேபிளாக சுற்றுது அப்படிங்கிறத நம்மளோட இஸ்ரோ வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்த்துங்க. இந்த புஷ் முடிஞ்சதும் இன்ஜின் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆயிரும். அடுத்த சில நாட்கள் ஸ்பேஸ் கிராஃப்ட் எந்த ஃபியூலும் யூஸ் பண்ணாமல் ஸ்பேஸில் ட்ராவல் ஆகும். இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ரியல் ஃபிசிக்ஸோட வேலை ஆரம்பிக்கும். ஏர்த்தை விட்டு போக போக ஏர்த்தோட கிராவிட்டி மெதுவாக குறையும். அதே நேரத்தில் மூனோட கிராவிட்டி ஸ்பேஸ் கிராஃப்டை இழுக்கவும் ஆரம்பிக்கும். இது ஒரு ஸ்மூத் ஹேண்ட் ஓவர் மாதிரி நடக்கும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூன் பக்கம் வரும்போது அது நேராக மூணில் வந்து விழாது கிராவிட்டி இருக்கனால. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ஹை ஃபார்வர்ட் வெலாசிட்டியில் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மோஷன் அண்ட் மூனோட கிராவிட்டி சேரும்போது ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு ஸ்மூத் கர்வ் பாதையை எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆர்க் மாதிரி மூனை சுற்றி திரும்பும். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த டர்ன் சரியான ஆங்கிளில் நடந்தால் மூனை கடந்து வெளியே வரும்போது ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆல்ரெடி எர்த் பக்கம் பாயிண்ட் ஆகிருக்கும். இங்கே தான் இந்த மிஷனோட முக்கியமான டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஆர்டினரி ட்ரெஜெக்ட்ரியில் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூனுக்கு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எர்த்துக்கு திரும்பாது. மூன் பக்கத்தில் போனதும் அதோட ஆர்பிட்டை சுற்ற ஆரம்பிச்சிடும். அடுத்து எர்த்துக்கு திரும்புறதுக்கு இன்ஜின் ஒரு புஷ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது இந்த மெத்தடு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த ஃப்ளைபை மிஷனில் அப்படி நடக்கலை. ஏன்னா ஆர்டிமஸ் மிஷனில் இவங்க யூஸ் பண்ணது ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்ட்ரி. அதாவது இதில் ஆரம்பத்திலேயே எர்த்துக்கு திரும்புகிற பாத்தை அப்படியே டிசைன் பண்ணியிருந்ததுனால மூனை ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கிட்டு மூனோட கிராவிட்டி ஸ்பேஸ் கிராஃப்டை நேச்சுரலாக ஒரு கர்வில் திரும்பி எர்த்துக்கு திரும்புகிற பாதைக்கு வந்து விட்டுருச்சு. இதுக்கு ரிட்டர்ன் வர எக்ஸ்ட்ரா ஃபியூலும் தேவையில்லை. ஒரு புஷ் ஒரு பாத் மீதியை ஃபிசிக்ஸை தானாகவே ஹேண்டில் பண்ணிடும். டே 2ல் ஏர்த் கிராவிட்டி விட்டு மூனை நோக்கி போகும்போது க்ரூ திரும்பி ஏர்த்தை பார்க்குறாங்க. அவங்க இப்போ நிக்கான் D5 கேமராவில் ஒரு ஸ்டன்னிங் ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. சன்லைட் இல்லாமல் மூன்ஷைனில் மட்டும் இலுமினேட் ஆன நம்ம ஏர்த்தோட ஒரு அழகான பிக்சரை இப்படி கேப்சர் பண்ணுறாங்க. டார்க்னஸில் ஒரு பேல் ப்ளூ க்ளோ இருந்தது. அந்த ஃபோட்டோவுக்கு அவங்க வச்ச பேர் ஹலோ வேர்ல்ட். டே 3 பர்ஃபெக்டாக ஒரையன் அதோட ட்ரெஜெக்ட்ரி நோக்கி போகுது. ஸோ நாசாஸ் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் ஹியூஸ்டனில் இருந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர்ஸ் ட்ரெஜெக்ட்ரி கரெக்ஷன் பேர்னை கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ளைட் ஆல்ரெடி கரெக்டான பாத்தில் போனனால. டே 4ல் ஒரையனில் இருந்த வாட்டர் டிஸ்பென்சர், டாய்லெட், CO2 ஸ்க்ரப்பர்ஸ் மாதிரியான லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு லூனார் ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. டே 5 April 5, 2026 ஸ்பேஸ் சூட் டெஸ்டிங் நடக்குது. ட்ரெஜெக்ட்ரி கரெக்ஷன் பேர்னும் பண்ணுறாங்க. இதை பண்ணி மூன் கிராவிட்டியில் என்டரும் ஆகிறாங்க. அரவுண்ட் 12:41 AM on April 6th. இங்கே நீங்கள் பார்க்குற பிக்சரில் இருந்து கிளியராக உங்களுக்கு புரியும் எப்படி இவங்க இந்த ட்ரெஜெக்ட்ரியை எடுத்திருக்காங்கன்னு. டே 6 இவங்களோட ஃப்ளைபை மிஷன் ஆரம்பிக்குது. ஏர்த்தில் இருந்து சுமார் 4,06,773 கிலோமீட்டர் தள்ளி மூணுக்கு பக்கத்தில் நோக்கி போனப்போ அதுதான் மனுஷங்க இதுவரை போனதுலேயே ரொம்ப அதிகமான தூரம். இது அப்போலோ 13 விட அப்ராக்சிமேட்லி 6,602 கிலோமீட்டர் அதிகம். அந்த டைமில் இவங்க பார்த்த பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா மூனோட ஜீமன் கிரேட்டர் பகுதி ஜஸ்ட் கிரே கலரில் இல்லை, ப்ரௌனாகவும் ஃபெயிண்ட் க்ரீன் டோன்லேயும் இருந்ததை கவனிக்கிறாங்க. மூனோட மினரல் காம்போசிஷன் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக இருக்கிறனால இது மாதிரி நிறங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கேமராஸ் இதை கேப்சர் பண்ண முடியல. இந்த வியூ ஆஸ்ட்ரோனாட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மூனை க்ளோஸாக பார்க்கும்போது க்ரூக்கு அதோட சர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியராகவும் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அங்கே ஃப்ரெஷ் இம்பேக்ட் கிரேட்டர்ஸ், அதாவது சமீபத்தில் எரிகற்கள் விழுந்த இடங்களை இன்னும் தூசி செட்டில் ஆகாமல் பறக்கிறத பார்க்குறாங்க. அந்த கிரேட்டருக்கு இன்டெகிரிட்டி அப்படின்னும் பேர் வச்சாங்க. இது இவங்களோட ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்டோட இன்னொரு பேர். இன்னொரு பிரைட் கிரேட்டருக்கு கேரல்னு பேர் வச்சுருக்காங்க. இது கமாண்டர் ரீட் வைஸ்மேனோட இறந்து போன ஒய்ஃபோட ஞாபகமாக வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூனோட ஃபார் சைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறாங்க. அதுதான் சூட் அப் ட்ரில். அதாவது அவசர நிலையில் கேபினில் சடனாக காற்று வெளியேறினா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பேஸ் சூட்டை போட்டு ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இது எல்லாமே ட்ரில் மாதிரி தான். இதெல்லாமே அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏர்த்துலேருந்து எப்பயுமே மூனோட ஒரு சைடை தான் பார்த்துட்டே இருப்போம். நம்ம பார்க்க முடியாத இன்னொரு சைடை தான் ஃபார் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் கிரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறனால நிலப்பரப்பு ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும். இங்கே தான் இந்த க்ரூ 600 மைல் வைடு ஓரியன்டல் பேசினை பார்க்குறாங்க. அதே மாதிரி சவுத் போல் எய்ட்கென் பேசினையும் பார்க்குறாங்க. இது அடுத்த மனுஷங்க போக போகிற ஆர்டிமஸ் மிஷனோட லேண்டிங் சைட்ஸ். இந்த இடத்துல தான் இன்னும் சில வருஷங்களில் மனுஷங்க நடக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சாவே அது ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான். லுக் அட் திஸ். இது மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்க போகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை.
ஃபார் சைடுக்கு போன உடனே 40 நிமிஷத்துக்கு கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் ஆகுது. இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் உலகத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. மூன் எர்த்துக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் நடுவில் இது மாதிரி வருது. அதனால தான் இந்த சிக்னல் பாஸ் ஆக முடியாமல் கட் ஆகுது. அதுக்கப்புறம் மூன் இது மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் சன்னுக்கும் நடுவில் வந்த உடனே ஒரு 53 மினிட்ஸ் டோட்டல் சோலார் எக்லிப்ஸும் நடக்குது. மூனோட ஷேடோ சன்னை முழுசாக பிளாக் பண்ணி ஃபுல் டார்க்னஸில் ஸ்கை ஃபுல்லாக ஸ்டார்ஸை பார்க்குறாங்க. இந்த எக்லிப்ஸை கவனிச்சுட்டு இருக்கும்போது மூன் சர்ஃபேஸில் அங்கே தான் சின்ன சின்னதாக பின் பிரிக்ஸ் ஆஃப் லைட், அதாவது ஸ்பார்க் மாதிரி லைட் வந்து போகிறத கவனிக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ரியல் டைமில் மூனில் வந்து விழுந்த சின்ன சின்ன விண்கற்கள், அதாவது மீட்டியார் இம்பேக்ட்ஸ். Yeah, there was a little bit of giddiness. We have seen 3 impact flashes so far. I saw 2, and Jeremy has seen 1. Undoubtedly, Jeremy saw 2, so that's 4 total. Undoubtedly, quick impact flashes. It was not sun glint off of particulate from the thrusters or. மூணுக்கு அட்மாஸ்பியர் இல்லாதனால விண்கற்கள் மோதும் போது ஏற்படுற இந்த சின்ன லைட் ஸ்பார்க்ஸை முறையாக லைவாக கண்ணால் இவங்க பார்க்குறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா வியூஸையும் இதுவரை எந்த மனுஷனும் பார்த்ததே இல்லை, அந்த 4 பேரை தவிர. அந்த டைமில் க்ரூ ஒரு ரேர் வியூவை பார்க்குறாங்க. அதுதான் ஏர்த் ரைஸ், அதாவது சன்ரைஸ் மாதிரி. அதாவது ஏர்த்து ஸ்லோவாக மூனோட ஹரைசனில் இருந்து மேலே வரதை பார்க்குறாங்க. Day 7 April 7, 2026 இவங்க ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேயில் ISS ஃபோன் கால் வருது. அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து எக்ஸ்பெடிஷன் 74 க்ரூ மெம்பர்ஸ் ஒரையான் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்த ஆர்டிமிஸ் 2 க்ரூ கிட்ட பேசுகிறாங்க. Integrity, this is the International Space Station. How do you hear? இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். ஏன்னா லோ எர்த் ஆர்பிட்டில் இருந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் மூன் கிட்ட இருந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. Day 8 April 8, 2026 டெஸ்டிங்கு, ப்ரிப்பரேஷன், ரீஎன்ட்ரி ப்ரீஃப்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கார்மெண்ட் டெஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் மேனுவல் பைலட்டிங், இது எல்லாம் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை முடிக்கிறாங்க. Day 9 April 9, 2026 லாஸ்ட் ஃபுல் டே இன் ஸ்பேஸ். இப்போ தான் செகண்ட் ரிட்டர்ன் கரெக்ஷன் பேர்னை பண்ணுறாங்க. கரெக்டாக 10:53 மணி EDT டைமில் ஒரையானில் த்ரஸ்டர்ஸை இக்னைட் பண்ணுறாங்க ஃபார் 9 செகண்ட்ஸ். இங்கே தான் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 5.3 feet per second. இங்கே ஃபைன் டியூனிங் எய்ம் பண்ணுறாங்க டுவோர்ட்ஸ் சாண்டியாகோவில் தான் வந்து அவங்க ஸ்பிளாஷ் டவுன் ஆக போகிறாங்க. இப்போது த லாஸ்ட் டே. ஒரிஜினலி 8:07 PMக்கு ஸ்பிளாஷ் டவுனை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் 1:53 PMக்கு, அதாவது ரஃப்லி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி, ரீஎன்ட்ரிக்கு முன்னாடி லாஸ்ட் இன்ஜின் புஷ் கொடுத்து கரெக்டான ஆங்கிளில் என்ட்ராக பிளான் பண்ணுறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 3 சுற்றின உடனே ஏர்த்தை நோக்கி இப்போ பறக்க ஆரம்பிச்சிடும். ரிட்டர்ன் ஜேர்னியில் பிக்கஸ்ட் சேலஞ்சே என்னென்னா ஏர்த்தோட அட்மாஸ்பியரை சரியான ஆங்கிளில் என்டர் பண்ணுறது தான். இந்த லாஸ்ட் இன்ஜின் புஷ் தான் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா இதுதான் கரெக்டான ஆங்கிளில் என்ட்ராருக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்துக்கு திரும்பும்போது அது நேராக கீழே விழுறதில்ல, அது அட்மாஸ்பியருக்குள்ளே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் தான் என்ட்ராகும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இந்த நேரோ ஆங்கிள் ரேஞ்சை தான் இன்விசிபிள் காரிடோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரிடோரை சரியாக செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் கொஞ்சம் டிவியேஷன் இருந்தால் கூட பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா இது சரியான ஆங்கிளில் வரல அப்படின்னா அந்த என்வரான்மெண்ட்டில் வந்து டச் ஆகி திருப்பியும் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கர்வேச்சர். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி க்ரூக்கு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படின்ட்டு. இங்கே தான் 3 விஷயம் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற 3 விஷயம்: ஸ்டார் ட்ராக்கர்ஸ், டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க், ஆன்போர்ட் நேவிகேஷன் கம்ப்யூட்டர். ஸ்டார் ட்ராக்கர்ஸ் நத்திங் பட் நம்ம ஏன்ஷியன்ட் சைலர்ஸ்லாம் ஸ்டாரை யூஸ் பண்ணி எப்படி நேவிகேட் பண்ணாங்களோ அதே டெக்னிக் ஒரையானில் இருக்கிற கேமராஸ் இந்த வேலையை பண்ணுது. செகண்டு டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க். இங்கே 3 ஜெயண்ட் ரேடியோ ஆண்டனா ஸ்டேஷன்ஸ் எர்த்தில் இருக்கும். ஒன்று கலிஃபோர்னியாவில், இன்னொன்று ஸ்பெயினில், இன்னொன்று ஆஸ்திரேலியாவில். இது கண்டினியூஸாக ஒரையானோட ரேடியோ சிக்னல்ஸை ட்ராக் பண்ணி அதோட பொசிஷனை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும் டாப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி. மூணாவது ஆன்போர்ட் நேவிகேஷன் கம்ப்யூட்டர். ஆன்போர்ட் சிஸ்டம்க்கும் மிஷன் கண்ட்ரோலுக்கும் கண்டினியூஸாக ஸ்டேட் வெக்டர்ஸ், கம்பைன்டு பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி டேட்டாவை யூஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி ஒரையான் அட் எனி கிவன் மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் மிஷன் கண்ட்ரோல் கரெக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணி எத்தனை செகண்ட் த்ரஸ்டர்ஸை ஃபயர் பண்ணணும், எந்த டைரக்ஷன் அண்ட் வாட் பவர்னு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டைனி பேர்ன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அட்மாஸ்பியருக்கு என்டர் ஆக முன்னாடி க்ரூ கட்டாயமாக பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் லூஸ் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது கேபினுக்குள்ளே 0 கிராவிட்டியில் மிதந்துட்டு இருக்கிற கேமரா, பேனா மாதிரியான எல்லா சின்ன பொருட்களையும்
செக்யூர் பண்ணி வைக்கணும். ஏன்னா ரீஎன்ட்ரி ஆகும்போது ஹெவி கிராவிட்டி ஃபோர்ஸ்னால இந்த சாதாரண பொருட்கள் கூட பயங்கர ஸ்பீடாக பறந்து க்ரூவை தாக்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் இதையும் மேனேஜ் பண்ணுவாங்க இவங்க. இன்னொரு விஷயம், ஸ்பேஸ் கிராஃப்ட் அட்மாஸ்பியருக்குள்ளே என்ட்ரா இருக்குது 42 மினிட்ஸ்க்கு முன்னாடி சர்வீஸ் மாடியூல் ஸ்பேஸில் கலந்து போயிடும். ஏன்னா அதுக்கு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு கிடையாது. ஸ்பேஸ் கிராஃப்ட் செம செங்குத்தா, அதாவது ஸ்டீப்பாக கீழே இறங்குறனால ஸ்பீடு காரணமாக ஏர் ஃப்ரிக்ஷன் சடனாக அதிகமாகும். அதனால் டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி ஹீட் ஷீல்டு ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் எரியக்கூட சான்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் இது என்ட்ரு ஆகும்போது இதோட ஆங்கிள் டூ ஷாலோவாக வந்ததுன்னா அது அட்மாஸ்பியரை டச் பண்ணி பவுன்ஸ் ஆகி திரும்ப ஸ்பேஸுக்கே போயிடும். ப்ராப்பராக எர்த்துக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அதனால தான் சரியான ஆங்கிளில் அந்த இன்விசிபிள் காரிடாரை பர்ஃபெக்டாக நுழையணும். அப்போ தான் கிராஜுவல் ஃப்ரிக்ஷன் மூலமாக ஸ்பீடை குறைச்சி ஹீட் மேனேஜபிள் ஆகி ஸ்பேஸ் கிராஃப்ட் சேஃபாக எர்த்துக்கு திரும்ப முடியும். இங்கே தான் ஒரையன் அட்மாஸ்பியரை சுமார் 40,000 km/h வேகத்தில் என்டர் பண்ணுது. அது சவுண்ட் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடை விட 32 டைம்ஸ் அதிகம். அந்த வேகத்தில் ஃப்ரிக்ஷன் காரணமாக கேப்சூலோட ஹீட் ஷீல்டு 4000 to 5000 டிகிரி ஃபாரன்ஹீட் வர ஹீட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கு சமம். அந்த ஷீல்டு இல்லைன்னா க்ரூ சர்வைவ் பண்ணுறது சான்ஸே கிடையாது. இந்த ஹீட் ஷீல்டு ஒரு தற்காப்பு கவசம் மாதிரி. ஏவ் கோட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்பேஸ் கிராஃப்டோட அடியில் 186 பிளாக்காக ஒட்டி வச்சுருப்பாங்க. இது அந்த ஹீட்டுக்கு தானே மெல்ல மெல்ல எரிஞ்சு சாம்பலாகி அந்த ஹீட்டை வெளியேற்றும். அதுக்கப்புறம் 11 பேராஷூட்ஸ் ஓப்பன் ஆகி ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி April 10, 2026 ஈவினிங் 8:07 PM பசிபிக் டைமுக்கு ஆர்டமிஸ் 2 கேப்சூல் சாண்டியாகோ கோஸ்ட் பக்கத்தில் பசிபிக் ஓஷனில் ஸ்பிளாஷ் டவுன் ஆகுது. கேப்சூல் 5 ரெட் ஹீலியம் பலூன்ஸ் யூஸ் பண்ணி அப்ரைட்டாக ஃப்ளோட் ஆகுது. ரெக்கவரி போட்ஸ் வராங்க. இங்கேயும் ஒரு சின்ன கிளிச் நடக்குது. க்ரூ போட்ஸில் இருந்து பேசுகிறத கேட்க முடியுது, ஆனால் போட்ஸ் க்ரூவில் சொல்கிறத கேட்க முடியல. சில நிமிஷங்கள் ஒன் வே கம்யூனிகேஷன் நடக்குது. பட் ஃபைனலி அதெல்லாம் கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் கமாண்டர் ரீட் வைஸ்மேன் ரேடியோவில் கன்ஃபார்ம் பண்ணுறாரு 4 green crew members அப்படின்னு. நாசா லாங்குவேஜில் க்ரீன்னா எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்தின்னு அர்த்தம். Integrity Houston, com check on VLDR. Established. A journey. We are stable 1, 4 green crew members. ஸோ இந்த ஆர்டிமிஸ் 2 ஒரு விஷயத்தை கிளியராக ப்ரூஃப் பண்ணிச்சு. அது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு மூணுக்கு போகிறக்கு ஹார்ட்வேர் கம்ப்ளீட்லி ரெடி. SLS ராக்கெட் நல்லா ஒர்க் ஆகுது. ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. மனுஷங்க லூனார் டிஸ்டன்ஸுக்கு போய் சேஃபாக சர்வைவ் பண்ணி திரும்பியும் வர முடியும் அப்படிங்கிறத கிளியராக ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இது ஒரு டெஸ்ட் ஃப்ளைட் தான், ஆனால் இந்த டெஸ்ட் சக்ஸஸ் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இப்போ அன்லாக் பண்ணியிருக்கு. இந்த சீரீஸில் அடுத்தது ஆர்டமிஸ் 3 லேட் 2027 பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷனில் SpaceX ஸ்டார்ஷிப் லேண்டரும் ப்ளூ ஒரிஜின் ப்ளூ மூன் லேண்டரையும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்ட் டைரெக்டாக மூனில் லேண்ட் ஆகாது. அது ஸ்டார்ஷிப் HLS இல்லைன்னா ப்ளூ மூன் லேண்டரில் டாக் ஆகி ஆஸ்ட்ரோனாட்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு அது மூலமாக மூனில் லேண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் லோ லூனார் ஆர்பிட்டில் இந்த டாக்கிங் டெஸ்ட்டை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டமிஸ் 4 இதை 2028 டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரியல் லேண்டிங் மிஷன். 1972க்கு அப்புறம் தடவையாக மனுஷங்க திரும்பவும் மூன் சர்ஃபேஸில் கால் வைக்க போகிறாங்க. இந்த தடவை வாட்டர் ஐஸ் இருக்கிற முக்கியமான சவுத் போலில். லாஸ்ட்டாக ஆர்டமிஸ் 5 இதை 2028 கடைசியில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் க்ரூட் லூனார் லேண்டிங். இந்த மிஷனில் இருந்து தான் நாசா அவங்களோட ஆர்டமிஸ் பேஸ் கேம்பை கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு லூனார் கேட்வே அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி மூணை சுற்றி வர ஒரு ஸ்டேஷன் கட்டுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது மூன் சர்ஃபேஸ்லேயே ஒரு பேஸ் கட்ட பிளான் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன, மார்ஸ் காலனைசேஷன் தான். நம்ம இலான் மஸ்க் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் பிகமிங் எ ரியாலிட்டி நவ். இந்த மிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே AI ஒரு பெரிய ஆக்சலரேட்டிங் ஃபோர்ஸாக இருந்திருக்கு. லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், பிளாட் ட்ரெஜெக்டரிஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்போலோ 11 கம்ப்யூட்டரில் வெறும் 74 KB ஆஃப் மெமரி தான் இருந்துச்சு, லெஸ் தேன் அ சிங்கிள் இமெயில் டுடே. அதே ஒரையன் சிஸ்டமில் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை ரியல் டைமில் AI யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே, ஃப்யூச்சரில் நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்க AI அண்ட் ஜென்ஐ பற்றின 2 கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆர் QR கோட் ஸ்க்ரீனில் இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள். ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுங்கள். இந்த யூனிவர்ஸில் நம்ம ரீச் பண்ணாத, புரிஞ்சிக்காத, இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் நிறைய மிஸ்ட்ரிஸ் ஒளிஞ்சிட்ருக்கு. இதை பார்க்க டீகோட் பண்ண நினைக்கிற ஹியூமன்ஸோட ஒவ்வொரு இன்னோவேஷன்ஸும் அச்சீவ்மெண்ட்ஸும் நத்திங் ஷார்ட் ஆஃப் அன் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே மேலே தெரிகிற அப்போலோ 13 அண்ட் கல்பனா சாவ்லா பற்றின வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டில் ஐ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இது உங்கள் நண்பன் ஜெய்சம் signing off.